பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். கடந்திட்ட நாட்களில் எது வரைக்கும் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைய தினத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஏன் கல்வாரி சிலுவையில் மரித்தார்? இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? இந்த உலகத்தில் சிலருக்கு இயேசு ஏன் மரிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. சில பேர் இயேசுனுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தியும் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர், தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் 3 ஆணிகளில் தன்னுடைய வாழ்வை முடித்தவர் எப்படி பிறரை காப்பாற்றுவார் என்று ஏளனம் பேசுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் சொல்வதற்கு சமயமில்லை. ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அவர் மரித்தார் என்பதற்கு வேதத்தில் ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. மனுக்குலத்தின் மீட்புக்காக, மனுக்குலத்தின் நன்மைக்காக இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏராளமான காரியம் உண்டு. அதில் ஒரே ஒரு காரியத்தை மிக எளிமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 பேதுரு 3:18 வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, நன்றாய் கவனிங்கள், மிக முக்கியமான வார்த்தை. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு, இயேசு மாம்சத்தில் மரித்தார். இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? மிக அழகாய் சொல்லுகிறது, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுக்குலம் தேவனை விட்டு பிரிந்திருந்தது. மனுக்குலம் தேவனை விட்டு தூர இருந்தது. அந்த மனுக்குலத்தை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. மிக அழகான வார்த்தை. எப்படி? நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்று சொன்னால், தேவனை விட்டு பிரிந்து போன மனுக்குலம் மறுபடியும் தேவனோடு சேர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார். இயேசு மரித்தது உண்மை. அவர் மரித்ததற்கு நோக்கம் உண்டு, மரித்ததற்கு காரணம் உண்டு. அவருடைய இயலாமையில் அவர் மரிக்கவில்லை. அவர் முடியவில்லை, தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் இயேசு மரிக்கவில்லை. அவராகவே முன்வந்து மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காக தெரியுமா? பிரிந்து போன மனுக்குலம், தேவனை விட்டு தூர போன மனுக்குலம் மறுபடியும் தேவனோடு சேர வேண்டும் என்பதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில் பலியானார். கொஞ்சம் வேதத்தை வாசித்தால் எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஐயா, நாம் எல்லாரும் தேவனிடத்திலே நெருங்கி சேர வேண்டும் என்பதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபாசன தண்டையில் சேர கடவோம். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக கிருபாசன தண்டையில் சேர கடவோம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பிதாவண்டை சேருகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் மரணம். முதல் காரியம். அதே போல இன்னொரு பிதாவினிடத்தில் சேருகிற காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவருடைய வருகை. நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயுல இயேசு கிறிஸ்து மிக அழகா சொல்லுவார். எப்படி தெரியுமா சொல்லுவாரு? நான் வாசிக்கிறேன். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவார் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? வாசிக்கிறேன். மத்தேயு 3 அதுல சொல்லும்போது 3:12 வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். எப்படி? தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும். சேர்க்கப்படுதல் எங்க சேர்க்கப்படணும்?
பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு காத்திருக்கிறது. அந்த பாக்கியம் எதன் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. இதுக்கு நான் இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன் ஆதாரமாக. நான் சொல்ற அந்த வசனத்தை நீங்க பாருங்க. 2 தெசலோனிக்கர் 2:1 படிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவெனில், நாம் அவரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். அப்ப நாம் அவரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் மரித்தார். மறுபடியும் சொல்றேன், இந்த பூமியில் வாழும் பொழுது நாம் தேவனிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும், சேர வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்லுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்மளால தேவனிடத்தில் சேரவே முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நம்மை தேவனோடு சேர்க்கிறது. 2வது, நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிற பாக்கியம். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் அதற்கு முன்பாக மரித்திருப்போமே. ஆனால் எக்காலம் தொனிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த பாக்கியம் நமக்கு யார் மூலமா எப்படி கிடைக்குன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் தெரியுமா? நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக. அதுல 2 காரியம் சொல்லியிருக்கேன். எப்படி? 1, இந்த பூமியிலேயே நாம் தேவனோடு உறவாடும்படி, தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி, நம்மை உண்டாக்கின படைத்த தெய்வத்தை தொழுது கொள்ளும்படி கடவுள் மனிதனாக வந்து மனுக்குலத்திற்காக மரித்தார். அதாவது நாம் சத்துருக்களாயிருந்தோம், நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். நம்மால் இப்பொழுது தேவனோடு சேர முடியும். 1. 2வது, நித்திய ஜீவனில் அவரோடு கூட சேருகிறது, தேவனிடத்தில் சேர்க்கப்படுவது. அப்படி யார் தேவனிடத்தில் சேர்க்கப்படுவாங்க? அவரை நம்புகிறவங்க, அவரை பின்பற்றவங்க சேர்க்கப்படுவாங்க. ஆனால் நீங்கள் சேர்க்கப்படுவதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததே காரணம். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் நிறைவு செய்கிறேன் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அதில் 1இல் 2ஆக சொல்லியிருக்கிறேன். 1, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி. இன்றைக்கு இந்த பூமியிலே வாழும் பொழுது அப்பா என்று சொல்லி தேவனோடு பேசி உறவாடுகிறோமே, அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது எதன் மூலம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக. இன்னொன்று, நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறோமே, அந்த பாக்கியம் நமக்கு எதனால் கிடைக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக. இயேசு மரிக்கவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் பிதாவினிடத்தில் அப்பா என்று போகவும் முடியாது, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் முடியாது. நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி இயேசு மரித்தார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you. ஒன்றை சொல்லுகிறேன், இயலாமையில் இயேசு மரிக்கவில்லை, முடியாமல் இயேசு மரிக்கவில்லை, நமக்காக இயேசு மரித்தார். Praise the Lord.